வரிசை மாறக்கூடாது சொல்லியும். ஏன்னா நாம பகவானை பற்ற போகிறோம்னு சொன்னால் அப்ப வேதம் வல்லார்களை கொண்டு விண்ணோர் பெருமான் திருப்பாதம் பணிந்துன்னு பார்த்தோம். அது மாறாதபடிக்கு இருந்திருக்க வேண்டும். பக்கத்துல நம்பி மூத்த பிரான் சேனிச்சென்றிருக்கிறத விட்டுட்டபடியாலே அடுத்து கண்ணனை பாடிவிட்டாள். கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி அசோதாய் அறிவுராய் அம்பரமூடரு தோங்கி உலகளந்த உம்பருகோமானே உறங்காதெழுந்திராய் என்று அடுத்து கண்ணனை எழுப்புகிறாள். இப்ப அம்பரம்ங்கிற சொல்லுக்கு ஆகாயம்னு பொருள். கீழே அம்பரம்னு சொன்னது வஸ்திரம்னு பார்த்தோம். அம்பரமூடு அறுத்து என்று திருவிக்கிரமாவதாரத்தை சொல்லுகிறாள். ஆகாயத்தை கிழித்தறுத்து கொண்டு அம்படமூடறுத்து ஓங்கி உலகளந்த தன்னுடைய இடது திருவடியை மேல்லோகத்தையும் வலது திருவடியாலே கீழ்லோகத்தையும் அளந்த அம்படமூடரு தோங்கி உலகளந்த உம்பர்ஹோமானே தேவர்களுக்கெல்லாம் தலைவனே, தேவகாரியத்தை செய்து கொடுத்தவனே. இந்திரன் 3 ராஜ்யங்களை தொலைத்தான், 3 லோகங்களை. மகாபலி சக்கரவர்த்தி பறித்து போனான். அப்ப பகவானிடத்துல வேண்ட மகாபலி குணசாலி உதாரன் ஆகையால் அவன் உயிரை பறிக்க வேணாம்ங்கிறதுக்காக நாட்டை மட்டும் பறித்து கொடுத்தாயே, என்ன குணம்? அம்பரமூடரு தோங்கி உலகளந்த உம்பர்ஹோமானே தேவர்கள் காரியம் பண்ணி கொடுத்தவனே, உம்பர்ஹோமானே உறங்காது எழுந்திராய். தேவரீர் தூங்காமல் எழுந்திருக்க வேண்டும். இதை சொன்னவுடனே கண்ணன் சட்டுன்னு எழுந்திருந்திருக்கணும். ஆனா அவர் கண்ணை இருக்க மூடின்னு சேனிச்சு விட்டாராம். ஏன் எழுந்திருக்க மாட்டேங்கிறார்னா, நீ முறையல்லாத முறையில வந்து என்னை பற்றுகிறாய், அதனால நான் கண்ணை திறக்க மாட்டேன். இந்த பிள்ளைகள்லாம் நமக்கு அதுகளுக்கு பிடிக்காத நம்ம எழுப்பு போனோம்னு வச்சுங்க, எழுந்து நுட்டான்னு வேணும்னு இருக்க புத்திக்கு மொல்லு. அதை போல கண்ணன் நின்று இருக்க மூடி நுட்டார். ஓ தப்பு பண்ணிட்டோம், நம்மளுக்கு தானே தவறு. பக்கத்துல பலராமன் எழுந்தொழி இருக்கும் போது அவரை துயிலுடர்த்தாமல் கண்ணனிடத்துல சென்றோமே. ஆதிசேஷனை முன்னிட்டு கொண்டோ பகவதாசிரியனம் பண்ண வேண்டும். விபீஷணன் முறை மாறாமல் செய்தான். ஆஜகாம முகூத்தேன யத்தர ராம சலக்ஷ்மணா. ராமன் இருந்த இடத்துக்கு வந்தான்.